நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டவங்க லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்க புஷ்பா 2 படம் வர 5ஆம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக உள்ள நிலையில படக்குழுவினர் பறந்து பறந்த ப்ரமோஷன்களை ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. போற இடத்துல எல்லாம் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா ஜோடியை கண்டு ரசிகர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ராஷ்மிகா மந்தனாவோட கெட்டப் ரசிகர்களை மிகுந்த உற்சாகத்துல உள்ளாக்கி வந்துட்டு இருக்கு. குறிப்பா மும்பையில் நடந்த ப்ரமோஷன்ல கருப்பு நிற புடவை அணிந்து வந்ததை பார்த்து ரசிகர்கள் வாயடிச்சு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அல்லு அர்ஜுனோட இணைந்து மேடையில சாமி பாடலுக்கு அவர் போட்ட ஆட்டமும் ட்ரெண்ட் ஆச்சு. நடிகர் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில், சமந்தா உள்ளிட்டவங்க லீட் கேரக்டர்ல நடிச்சு கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான புஷ்பா படம் சர்வதேச அளவுல மிகப்பெரிய மாச வெளிப்படுத்தி 500 கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் சாதனை படைச்சிருக்கு. இப்போ 2வது பாகம் மிரட்டலான கதை அமைப்புல பிரம்மாண்டமா உருவாகி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களை அதிகமான எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கி இருக்க நிலையில படத்தோட பாடல்களும் கிரங்கடிக்க வச்சிருக்கு. முதல் பாகத்திலயும் இந்த படத்தோட பாடல்கள் தான் படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிச்சு. இப்போ 2வது பாகத்திலயும் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில பாடல்கள் மாஸ் காட்டி வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பாடலையும் சிறப்பாக்கியிருக்காரு இசையமைப்பாளர். ஃபீலிங்ஸ் பாடல் லிரிக்ஸ் வீடியோவா வெளியாகி இருக்க நிலையில படத்துல அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனாவோட கெமிஸ்ட்ரி ரசிகர்களை ஆட்டம் போட வச்சிருக்கு. ஃபீலிங்ஸ் பாடல்ல அல்லு அர்ஜுன் மற்றும் ராஷ்மிகா 2 பேருமே அதிகமா இறங்கி குத்திருக்காங்க. முதல் பாகத்திலேயே படம் முழுவதிலும் புடவைய கட்டியும் கட்டாமலும் சுத்திட்டு இருந்தாங்க ராஷ்மிகா. இதுக்கிடையில புஷ்பா 2 படத்திலையும் அதை விட கூடுதலாவே தாராளம் காட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது பாடல்கள்லயும் வெளிப்பட்டிருக்கு. மொத்தத்துல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டை ராஷ்மிகா மந்தனா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துல அவருக்கு 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் கொடுக்கப்பட்டதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம படத்துக்கு படம் அவருடைய சம்பளமும் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அடுத்ததா குபேரா படத்துல நடிகர் தனுஷோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க ராஷ்மிகா மந்தனா. இந்த படத்தோட போஸ்டர்கள், டீசர் உள்ளிட்டவை வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்க நிலையில படம் அடுத்த ஆண்டு கோடை கொண்டாட்டமா வெளியாக உள்ளதாக கூறப்படுது. தமிழ்ல வாரிசு படத்தை அடுத்து ராஷ்மிகாவோட நேரடி தமிழ் படமா வெளியாக உள்ள இந்த படத்துல ராஷ்மிகாவோட கேரக்டர் குறித்து அதிகமான எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.